கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் காத்திருப்பு என்பது இன்றைய விஞ்ஞான உலகத்தில் எவ்வளவு பெரிய நீண்ட காலம் என்றாலும் சென்னை குரம்பேட்டை ராதாநகர் ரயில் சுரங்கப்பாதை நீண்ட வரலாறு உண்டு. 2006ஆம் ஆண்டு ராதாநகர் மெயின் ரோட்டையும் ஜிஎஸ்டி ரோட்டையும் இணைக்கும் பாதை தேவை என்று பொதுமக்கள் கோரிக்கை. ஏனென்றால் ராதாநகர் ரயில்வே கேட் இருப்பு பாதை வழியாக தென் மாவட்டங்களுக்கு செல்லும் முக்கிய அதிவேக ரயில்கள் எல்லாம் செல்லும் வழித்தடம். அது மட்டுமல்லாமல் சென்னை தாம்பரம் டு பீச் செல்லும் புறநகர் ரயில்கள் 10 நிமிட இடைவேளைக்கு ஒரு முறை கடந்து செல்லும். எனவே ராதாநகர் பகுதியிலிருந்து ஜிஎஸ்டி சாலைக்கு செல்ல இருசக்கர வாகனம், ஆட்டோ, கார் போன்ற வாகனங்கள் நீண்ட நேரம் காத்திருப்பு, வாகன நெரிச்சல், போக்குவரத்து இடைஞ்சல் என கால விரயம், கால தாமதம், அவசர தேவைக்கு செல்ல முடியாத சூழல். அப்படி செல்ல வேண்டுமென்றால் எம்ஐடி பாலம் வழியாகவோ அல்லது ரேடியல் ரூட் வழியாகத்தான் சுற்றி செல்ல வேண்டும். இதை தவிர அப்பகுதியில் இருக்கும் வைஷ்ணவா பெண்கள் கல்லூரி 2000-3000 மாணவர்கள் படிக்கும் அந்த கல்லூரி மாணவிகள் குரோம்பேட்டை ரயில் நிலையத்தையே பயன்படுத்துகிறார்கள். செங்கல்பட்டு மற்றும் நகர்ப்புறங்களுக்கு செல்வதற்கு அந்த ரயில் நிலையங்களில் அவர்கள் தினசரி காலை, மதியம், மாலை என 3 வேளை அப்பகுதியில் உள்ள ரயில் நிலைய கேட்டை கடந்து செல்வது ஆபத்தானது. ஆனால் இந்த ரயில்வே சுரங்கப்பாதை திட்டம் துவக்கப்பட்டு 2006 திடீரென இது சம்பந்தமான வழக்குகள், ஆக்கிரமிப்பு அகற்றம், ரோட்டை அகலப்படுத்தும் பணி என ஏற்கப்பட்ட தடைகள். இதன் காரணமாக கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் கிடப்பில் போடப்பட்ட திட்டம். பொதுமக்கள் அவ்வளவுதான் என்று முடிவு செய்த போதுதான் 2019 இத்திட்டத்தை மீண்டும் துவக்க வேண்டும் என்று அதற்கு உயிர் கொடுத்துள்ளார்கள். கிட்டத்தட்ட 15.47 கோடி ரூபாய் செலவில் ராதா நகர் ரயில்வே சுரங்கப்பாதை பணி மீண்டும் துவங்கியது. ஆனால் ஆமை வேகத்தில் தொடங்கப்பட்ட ராதாநகர் ரயில்வே சுரங்கப்பாதை தற்போது 2019 கிட்டத்தட்ட இந்த ரயில் பாதைக்காக 46 கட்டடங்கள் இடிக்கப்பட்டன. இதற்கிடையே தேசிய நெடுஞ்சாலைத்துறையின் அனுமதி, பொதுமக்கள் பயன்படுத்தும் வகையில் 100 மீட்டருக்கு 10 அடி அகலப்பாதை கேட்டு ரயில்வே துறையின் அனுமதி என்று நீண்டு கொண்டே சென்ற நிலையில் 2025 இறுதியில் 95% பணி நிறைவடைந்த நிலையில் 2024ஆம் ஆண்டு மே மாதமே பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் ஜூன் மாதம் தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் பல்லாவரம் தொகுதி எம்எல்ஏ கருணாநிதி முன்னின்று ரயில்வே துறை மற்றும் அரசு அதிகாரிடம் ஒருங்கிணைந்து பேச்சு வார்த்தை நடத்தி மற்றும் அடிக்கடி ஆய்வு செய்து ராதாநகர் சுரங்கப்பாதை பணியில் விரைவுபடுத்தினார் என்பதில் மாற்று கருத்தில்லை. என்றாலும் ராதாநகர் ரயில்வே சுரங்கப்பாதை இருவழி பாதையாக பயன்பாட்டுக்கு வருமா என்பது கேள்விக்குரிய. ஏனென்றால் குறுகிய ரயில்வே பாதை என்பதால் ராதா நகரிலிருந்து ஜிஎஸ்டி சாலைக்கு செல்லும் வகையில் ஒரு வழி பாதையாகத்தான் பயன்பாட்டுக்கு வரும். இருவழிப்பாதை என்றால் ஜிஎஸ்டி ரோட் பகுதியிலும் போக்குவரத்து நெருக்கடி ஏற்படும். இருவழிப்பாதைக்கு வாய்ப்பில்லை. மேலும் மற்றொரு சிக்கலும் ராதாநகர் ரயில்வே சுரங்கப்பாதையில் உள்ளது. ரயில்வே பயணிகள் ஒரே ரோடு வழியாக மட்டுமே ரயில் நிலையத்திற்கு செல்ல முடியும். அதாவது ஜிஎஸ்டி ரோட் வழியாக முதலாவது பிளாட்பாரம் மட்டுமே செல்ல முடியும். இரண்டாவது நடைபாதைக்கு செல்ல வேண்டுமென்றால் ஸ்டேஷன் ரோடு வழியாகவோ அல்லது முதல் நடைமேடையில் படியேறி 2ஆம் நடைமேடை ஏறி செல்லும். ஆனால் 2ஆம் நடைமேடை செல்ல இயலுமா? ஆனால் வைஷ்ணவா காலேஜ் மற்றும் கல்லூரி மாணவர்கள் செங்கல்பட்டு மற்றும் தாம்பரம் செல்லும் ரயிலுக்கு பழையபடியே ரயில்வே கேட் வழியாக ரயில் இருப்பு பாதையை கடந்துதான் செல்வார்கள். முதலில் தூரம் ஒரு காரணம். சைதாப்பேட்டை, பரங்கிமலை, நங்கநல்லூர், திரிசூலம் ரயில் நிலையங்களில் உள்ளது போல் சுரங்கப்பாதை நடுப்பாதையில் இல்லை. பிளாட்பாரத்திற்குள், அதாவது நடைமேடைக்குள் செல்லும் வகையில்
இப்பகுதியில் உங்களுக்கு பிளாட்பாரம் அமைக்கப்படவில்லை. இந்த நடுப்பாதை இருந்திருந்தால் பொதுமக்கள் தாராளமாக அந்த புறநகர் ரயில்வே சேவை பாலத்தின் வழியாகவே ரயில் நிலையத்திற்குள் முதலாவது நடைமேடை, இரண்டாவது நடைமேடை வழியாக செல்லலாம். இதனால் ரயில் சுரங்கப்பாதை பொதுமக்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு முற்றுப்பெறாத பிரச்சனையாகத்தான் இருக்கும். எதிர்காலத்தில் இது சீர் செய்ய வழி இருக்கிறதா என்று பார்த்தாலும் அதற்கான விடை கிடைக்கவில்லை. சரி, தண்ணீர் தேங்கும் விஷயம். சுரங்கப்பாதை நடுவில் தண்ணீர்கள் தேங்குவதும் அவற்றை மோட்டார் பைப் மூலம் வெளியேற்றும் விதத்தில் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் மழை காலங்களில் எச்சரிக்கையுடன் பயணிக்க வேண்டியிருக்கும் இருசக்கர வாகன, ஆட்டோ, கார் போன்ற வாகனங்கள். இதையடுத்து இப்பாதையில் திறப்பு விழா எப்பொழுது? கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மாதத்தில் திறக்கப்படும் என்று கூறப்பட்ட நிலையில் இந்த பாதை தேர்தலுக்காக நிறுத்தப்பட்டிருக்கிறதோ திறப்பு விழா? எனவே தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இதற்கான திறப்பு விழா ஆரம்பிக்கப்படலாம் என்று தெரிய வருகிறது. எனவே இருசக்கர, ஆட்டோ, கார் போன்ற வாகன போக்குவரத்து வசதியாக இருந்தாலும் ராதாநகர் மெயின் ரோட்டில் கடும் போக்குவரத்து நெருக்கடி புதிதாக எழும் என்பது பொதுவான கருத்து. கிட்டத்தட்ட 95% பணிகள் நிறைவடைந்த நிலையில் மழைக்காலங்களில் ரயில்வே சுரங்கப்பாதையில் தண்ணீர் தேங்குவதையும் அதை மோட்டார் போட்டு வெளியேற்றுவதையும் வசதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் மின்கம்பம், ஜிஎஸ்டி ரோடு சைடு ரயில்வே பகுதியில் சில பணிகள் நிறைவு பெறாத நிலையில் வயர்கள் பதிக்கும் பணியும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ராதாநகர் பகுதியில் ரோடு போடு வேலை ஏறக்குறைய நிறைவடைந்து விட்டது. இந்த நிலையில் ராதாநகர் சுரங்கப்பாதை விரைவில் திறக்கப்படும் என்றும் அதற்கான பணிகளை பல்லாவரம் எம்எல்ஏ செய்து வருவதாகவும் தெரிய வருகிறது. குரம்பேட்டை பகுதியில் 20 ஆண்டு கால எதிர்பார்ப்பு, காத்திருப்பு எப்பொழுது விடுவிக்கு வரும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அரசு இதற்கான கவனத்தை செலுத்தும்படியும் பொதுமக்கள் எதிர்பார்க்கிறார்கள்.